நானு ட்ரீம் தான், ஆனால் அதெல்லாம் என்னால் இப்போதைக்கு பண்ணவே முடியாதுன்னு எனக்கே தெரிஞ்சு போச்சு. ஓகே ப்ளீஸ். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். பாப்போம் இன்னைக்கு நம்ம பண்ண முடியுதான்னு. ஒரு பனானா எடுத்து சாப்பிட்டா கில்ட் ஆகுது. ஒரு காஃபி குடிக்க வெளியே போகலான்னு நினச்சா கில்ட் ஆகுது. இன்னும் நிறையா பண்ணு. பேபி வந்து ஒழுங்காக விளாட்லையா, நீ ஏதாவது ஆக்டிவிட்டி கொடு. டு டூ லிஸ்ட் போட்டுக்கோங்க. இதுலேருந்து இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பண்ணிட்டோம்னா ப்ளீஸ் சஜஸ்ட் மீ டு டூ எனி திங். ஹாய் ஹார்ட்டீஸ், வெல்கம் பேக் டு த சேனல் கிரனல்ஸ் லைஃப். ஸோ இன்றைக்கி எங்களோட மார்னிங் ரொட்டீன் எந்த மாதிரி ஃபுல்லாக சான்வி கூட இருக்க போகுது. அண்ட் அவளோட பாத் ரொட்டீன், என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் ப்ளஸ் மாமோட கில்ட் பற்றியும் இன்றைக்கி உங்கள் கூட ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே பெங்களூரில் இருக்க கிளைமேட்டுக்கு ரொம்பவே வந்து மூடியாக தான் இருக்குது. எந்திரிச்சோடனே உடனேலாம் சுறுசுறுப்பாக ஆகவே முடிய மாட்டேங்குது. ஸோ சான்விக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனையும் மில்க் எடுத்து கொடுத்துட்டு சந்துரு எழுப்பி விட்டுட்டு நான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வருவேன். அந்த டைமில் வெசல்ஸ் ஏதாவது வாஷ் பண்ணிருந்ததுன்னா சந்துரு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சான்வி பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கும் கரெக்டாக. என்னது கற்றுக்கிறதா நான் இப்போ ஏன் ஸோ இப்போ குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரொம்ப லேட்டாக தான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். 8 o'clock ஆச்சு. ஸோ இன்றைக்கி செய்கிறது எப்பவும் போல் அந்த வெஜிடபிள் ரைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ குயிக்காக நோ இது டர்ட்டி சாப்பிடக்கூடாது தாங்க அப்படி. ஸோ எப்படி பார்த்தாலும் சான்வி கிச்சனில் வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு நடுவில் ஏதாவது அவளை ஏதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சால் பண்ண வச்சுட்டு அந்த டைம் பீயிங்கில் நான் ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன். ட்ரெயின் போகுது. நீ எடுக்கணும் பப்பு தள்ளிக்கும். டாடா வந்தாச்சு, ஓடு ஓடி ஓடி. ஸோ சான்விக்கு முன்னாடி எந்திரிச்சு குக் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறலாம் என்னோடய ட்ரீம் தான். ஆனால் அதெல்லாம் என்னால் இப்போதைக்கு பண்ணவே முடியாதுன்னு எனக்கே தெரிஞ்சு போச்சு. ஏதோ க்ரீம் இதுலேருந்து வந்துருக்கும். ஸோ 2 பேர் மட்டும்தான் வீட்டில் பார்த்துக்குறோம் ஒரு டோட்லரை அப்படிங்கும்போது மார்னிங் வந்து ரொம்ப கயாட்டிக்காக தான் போகும். ஸோ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நம்ம வந்து ஒரு சில விஷயம்லாம் என்னால் கேப்சரும் பண்ண முடியாது. ரொம்பவே வந்து ஒரு சில இதுக்கு அடம் பிடிப்பா. பாருங்கள், இப்போ வந்து அவங்கள ரெடி பண்ண விடாமல் ஏதாவது பண்ணிகிட்ருக்கிறது. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் அவங்க வந்து இன்க்ளூட் ஆகிட்டே தான் இருப்பாங்க. தனியாக ப்ளே பண்ணுறது, இண்டிவிஜுவல் ப்ளேலாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் குயிக்காக நான் வந்து பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி உங்கள் கூட அதை ஷேரும் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கட்டா இங்க வா அம்மா கூட அம்மா கட்டா பை பை பை. ஸோ சந்துருவா கிளம்புன உடனேமே சான்விக்கு வந்து ஏதாவது ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரம் வந்து அவங்க இருக்கும்போதே ஏதாவது அவங்களே ஃபீட் பண்ணியிருந்தாங்கன்னா மறுபடியும் ஒரு 1 hour கழிச்சு நான் ஏதாவது கொடுப்பேன். இப்போ வந்து ஒன்றுமே கொடுக்கல. மார்னிங் 7 o'clock அவள் வந்து மில்க் குடிச்சது. 2 hours கழிச்சு நம்ம ஏதாவது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி வந்து பச்சை பருப்பு தான் வந்து வேக வச்சுருக்கோம். அதான் வந்து ஃபர்ஸ்ட் அவளுக்கு கொடுக்குறேன். வர வர
அங்கே வருதா? எங்கே வரணும்? வருதா அங்கே? வருதா? ஓகே. எங்கே இருக்கு கோம்பு? எடுத்து வச்சியா நீ? எங்கே எடுத்து வச்ச? எங்கேயோ தூக்கி போட்டேன் தான். இங்கே எடுத்து வச்சிருக்கியா நீ? ட்ராயருக்குள்ளே தானே வைக்கணும். எங்கே எடுத்து வச்சிங்க பப்ளு? வரேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பண்ண போகிறேன் இன்றைக்கி வீடியோவில். அண்ட் ஆல்சோ அதோட மாமோட கில்ட் பற்றி பேசணும்னு நினச்சேன் ரொம்ப நாளாக. ஸோ அதை பற்றி இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ஆஸ் அ மாமா எதுலையாச்சும் கில்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ரிலேட்டபிளாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சான்வியோட பாத் டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 10:30 to 11:30 ஏதோ ஒரு டைமில் நான் வந்து குளிக்க வைப்பேன். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு தூங்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறக்காக அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிக்கிறது. அண்ட் இப்போ வந்து பாத்திங் வந்து நின்றுட்டே தான் குளிக்க வைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் நின்றுட்டே தான் இருப்பாங்க. அண்ட் தலைக்கு குளிக்கும் போது மட்டும்தான் உட்கார வச்சு குளிக்க வைக்கிறது. தேங்க்யூ ஸோ மச். No, Chanvi, please. வாய் வைக்கக்கூடாது, அது டேஞ்சர் இல்லடா. சரி நீ ஐஸ் வைக்கக்கூடாது தங்கம். ஸ்குவாட் பண்ணுங்க. சரி ஸ்குவாட் பண்ணு. ஓகே. ஏன் இப்படி பண்ற? பேக்கல் மாதிரி பண்ற நீ. அது டேஞ்சர் சொல்லிக்கிறனா இல்லையா மம்மி? டேஞ்சர் சொல்லு. டேஞ்சர் எப்படி சொல்லணும்? டேஞ்சர் டே சோனியா. ஓகே டான்ஸ் அப்புறம். சின் க்ளீன், சீக்ஸ் க்ளீன், நோஸ் க்ளீன், ஃபோர்ஹெட் க்ளீன், இயர்ஸ் க்ளீன், ஐஸ் க்ளீன். ஐஸ் எங்க? Close your eyes. Close your eyes. சான்வியோட பாத் ரொட்டீன் சேம் இதே போல் தான் இருக்கும் டெய்லியுமே. அண்ட் வீக்லி த்ரைஸ் ஆர் ட்வைஸ் வந்து கிளைமேட் பார்த்து நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணி விட்டுருவேன். ஆஃபன் வந்து சாப்பிடும்போது சான்வி டிவி பார்க்குறக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நானும் எனக்கும் வேறு வழி தெரியாமல் நான் அப்பப்போ விட்டுருவேன். ஸோ இப்போல்லாம் வந்து சாங்ஸை விடவும் இந்த பேபிஸ் ஏதாவது குக் பண்ணுற வீடியோ அந்த மாதிரி ரியாலிட்டியாக ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அது வந்து போட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறமா அகைன் சான்வியோட ஒரு ப்ளே டைம் இருக்கும். Clap your hands, clap your hands, yay! Enough. டாய்ஸ் வச்சு விளையாடுறதுலாம் வர வர கம்மியாயிட்டே வருது. அதனால ரியாலிட்டியில் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது அவளுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க வச்சுருவேன். அம்மா கறி லீவ்ஸ் எங்கடா? கறி லீவ்ஸ் எங்க? குட் கேர்ள் ஜான்வி. சரி ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இன்றைக்கி நம்மளுக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி சரி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபுல் பாடி ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தப்போ தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். என்னாலும் சரி நம்ம பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் நான் வீட்டிலே ஷேப் பண்ணிப்பேன். கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிற டைம் நான் கொஞ்சம் ஷேப் பண்ணிட்டேன்னா திருப்பி ஒரு 1 month கழிச்சு ஐ ஜஸ்ட் வெளியே போயிட்டு ஒரு ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணிவிட்டு வந்துடுவேன். போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் வந்து மதர்ஸோட கில்ட்டை பற்றியும் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, பாய். ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டை சாப்பிட்ருவோம். அவள் எந்திரிச்சதுக்கப்புறம் கூட ஏதாவது இந்த ஸ்கின் கேர் ஏதாவது மேனேஜ் பண்ணலாம். பட் ஃபுட்டு எக் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். அதுக்குள்ளே ஒரு பிராண்ட் வந்து ஒரு கரெக்ஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க் முடித்து அவங்களுக்கு எடிட்டிங் ஃபினிஷ் பண்ணி அமுச்சு விட்டுட்டு குளிச்சுட்டு வரைக்கும் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இப்போ கண்டிப்பாக இப்படி ஒரு 15 minutes எழுந்திரிச்சிருவா. பார்ப்போம் இன்றைக்கி நம்ம பண்ண முடியுதாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு அப்பாடான ஒரு குளியல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயே 2 வகையாக பிரிச்சுக்குவேன் நான். ஸோ ஒன்று வந்து நார்மல் அப்பாடா, இன்னொன்று வந்து அப்பாடா 2, தட் இஸ் ஃபார் அன்வான்ட் ஹேர் ரிமூவல். அதுக்கப்புறம் வந்து இயரிங்ஸ் க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி பண்ணவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி அந்த விஷயம்லாம் பண்ணுறதுக்கு அடுத்த அப்பாடா குளியல் அப்படி சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆலோவேரா ஜெல், நல்ல ஒரு ஆலோவேரா ஜெல். நான் வந்து தரு அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து இந்த ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சூப்பர்ப் ஆலோவேரா ஜெல். லைக் இதில் வந்து ரெட் ஆலோவேரா ஜெல்னு சொல்கிறாங்க. லைக் இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஸ்கின்னை வந்து சூதன் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா கார்மிசியோட ஹேர் ரிமூவல் ரேசர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் கிட்டத்தட்ட பண்ணி 1 மந்த்துக்கு மேலே இருக்கும். 1 மந்த்துக்கு மேலே இல்லை, அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஹேர்ஸ்ன்னு, ஆல் அன்வான்ட் ஹேர்ஸ். இது பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியும், நல்லா இருக்குல்ல ஃபேஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் அது வந்து பண்ணுவேன். ஆக்சுவலி ஃபேஸ் க்ளீனப் தான் இது. நம்மளுக்கு டர்ட்டு இதெல்லாம் வரும், ப்ளஸ் வந்து எக்ஸ்ஃபோலியேட்டாக வரும், டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும் ஹேரோடு சேர்ந்து. அது பேசிகிட்டே பண்ணக்கூடாது ஆக்சுவலி. பார்த்தீங்களா, இப்போயே வந்து ஃபேஸில் வந்து ஒரு குட்டி பிரைட்டன் அப் வந்து தெரியும். ஸோ இது ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா ஃபேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஓகே, ஸோ மதர்ஹுட்டில் வந்து இந்த விஷயத்தை பற்றி யாருமே சொல்லி கொடுக்கல, இதை பற்றி ஒரு சின்ன கண்டென்ட் கூட தெரிலங்க அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கில்ட் தான். ஸோ கில்ட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குங்க. நான் மட்டும் தான் இப்படி ஃபீல் பண்ணுறேன்னா இல்லை எல்லா மதர்ஸ்க்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு சின்ன விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 10 மினிட்ஸ் என்னோடய ஹஸ்பண்டை விட என் பேபி விட நான் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு கில்ட் ஆகுது. ஒரு பனானா எடுத்து சாப்பிட்டா கில்ட் ஆகுது. ஒரு காஃபி குடிக்க வெளியே போகலான்னு நினச்சா கில்ட் ஆகுது. தென் சின்ன விஷயம் தான். சரி கொஞ்ச நேரம் லாங்காக டைம் எடுத்து ஷவர் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு கில்ட் ஆகுது. வீட்டில் ஒரு சின்ன சோர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக முடிக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு கில்ட் ஆகுது. எங்காவது எறும்பு ஊர்னா அவளை கடிச்சு வச்சிருமோன்னு கில்ட் ஆகுது. ஏதாவது கொசு உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு கில்ட் ஆகிக்கிறேன். அவள் ஒழுங்காக சாப்பிட்லன்னா கில்ட் ஆயிடுது. அவள் நல்லா சாப்பிட்டான்னா நெக்ஸ்ட் டே நல்லா சாப்பிட்லன்னா நம்ம தான் ஒழுங்காக பண்ணலையோன்னு கில்ட் ஆகுது. அடுத்தது ஏதோ ஒரு நாள் கர்ட் ரைஸ் மட்டும் வைப்போம் அப்படின்னு நினச்சா அதுக்கு ஒரு கில்ட்லேயே சுற்றுறேன் நாள் முழுக்க. ஐயோ இன்னைக்கு கர்ட் ரைஸ் கொடுத்துட்டேனேன்னு. என்னடா இது, எதை பண்ணாலும் இப்படி, இது எதுக்குடா இந்த கில்ட் ஆகுது? நீயும் மனுஷி தானடா, அந்த உலகத்தில் உனக்காக நீயும் வாழணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். மெயினாக ஷவர் பண்ணும்போது தான் யோசிப்பேன், எதுக்கு நீ இப்படி கில்ட் ஆகிற, எல்லாத்துக்கும் எதுக்கு கில்ட் ஆகிற? ஒன்றுமே இல்லைங்க, நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானும் சந்துரு என்னோட கௌதம் எல்லாரும் சேர்ந்து வெளியே போயிருந்தோம் ஒண்டர்லா. ஸோ அங்கே போனீங்கன்னா நல்லா தான் இருந்தது. வர வழி ஃபுல்லாக எனக்கு கில்ட்டாக இருக்குது. ஐயோ அவளை விட்டுட்டு போயிட்டோமோ, ஐயோ அப்படி, ஏன் இப்போ ஓட்டு போட போனப்போ ஐயோ அவளை விட்டுட்டு போயிட்டோமோ. ஸோ அந்த கில்ட் வந்து கூடயே நான் வேணான்னு சொல்கிறேன், என் மைண்டில் நானே சொல்கிறேன், மனசுலேயே சொல்லுது வேணாம், இது எதுக்கு இத்தனை கில்ட் ஆகுற, எல்லாமே எல்லாருனாலையும் பர்ஃபெக்ட் மாதிரிலாம் இருக்க முடியாது, ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நானே வேணான்னு சொன்னாலும் பின்னாடி துரத்திட்டு வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். என்னால் வந்து இதை அக்செப்டே பண்ண முடியல. இது எதுக்காக நம்மளுக்கு இப்படி ஆகுது, இல்லை எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குமா, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது சுத்தமாகவே தெரியல. நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒவ்வொரு மதருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். அதுக்கும் மேலேயும் நம்மளுக்கு வந்து இது பண்ணலையோ நம்ம மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீ பண்ணுறது பத்தலை, நீ பண்ணுறது பத்தலை, நீ இன்னும் நிறைய பண்ணு, பேபி வந்து ஒழுங்காக விளாட்லையா, நீ ஏதாவது ஆக்டிவிட்டி கொடு அப்படின்னு சொல்லும். இப்போ நான் பாப்பா வந்து எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா சான்மி, சரி அவளே ஏதோ விளையாடிட்டு இருக்கான்னு விட வேண்டியதானே. ஐயோ நம்ம எங்கேஜ் பண்ணலையோ அதனால தான் அவளே தனியாக விளையாடுறாளோ அப்படின்னு தோணும். ஆனால் அது ஒரு இண்டிபெண்டன்ட் பிளே தானே, அப்பயே நீ இந்த மாதிரி யோசிக்கிற அப்படின்னு நானே திருப்பி என்னை கேட்டுப்பேன். லைக் வாட் இஸ் திஸ்டா அப்படிங்கிற மாதிரி, எதுக்குடா ஏன்டா இப்படி என் மைண்ட் இருக்குது அப்படின்ட்டு நானே நிறைய கேட்டுக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கில்ட் தான். ஸோ பர்ஃபெக்ட் மதர்
அப்படின்னா அதுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கணும்னு கூட எனக்கு தெரியல. ஸோ என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணுறேன். இட்ஸ் இனஃப். இல்லை, தயவு செஞ்சு என் மைண்டே என்னை விட்டுரு அப்படின்னு நான் என் மைண்டே வந்து கேள்வி கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும். அதுக்குள்ள ஒரு கால் வந்துருச்சு. உங்களால் முடிஞ்சதான் அந்த அன்னைக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களால் முடிஞ்சதுக்கு மேலேயும் பண்ணியிருக்கீங்க. உங்களோட பாடி டயர்ட் ஆகிடுச்சு. இது யோசிச்சு இன்னும் டயர்ட் ஆகாமல் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டோமா? லைக் மேபி இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்க முடியும் அப்படின்னா மார்னிங்லேருந்து இந்த இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு எழுதி வச்சுக்கலாம். திங்ஸ் டு டூ மாதிரி டு டூ லிஸ்ட் போட்டு வச்சுட்டு இதெல்லாம் இன்னைக்கு பண்ணி முடிச்சிட்டேன்னா இவர கில்ட் ஃப்ரீயாக நீ இரு தயவு செஞ்சு அப்படின்னு நம்ம மைண்டே நம்ம ஏமாற்றிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். அந்தளவுக்கு தான் இருக்குது. நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி யோசிக்காமல் இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சு டு டூ லிஸ்ட் போட்டுக்கோங்க. இதுலேருந்து இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பண்ணிட்டோம்னா வி ஆர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கில்ட் ஃப்ரீயாக இருக்க ட்ரை பண்ணுவோம். அப்படியே இன்னும் நம்மளால் முடியல அப்படின்னா இதை என்றைக்கு நம்ம வெளியே வருவோம் என்ன காட் நோஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு யாராச்சும் ஒரு ஆன்சர் தெரிஞ்சாலோ இல்லை இதுக்கு ஒரு சொல்யூஷன் தெரிஞ்சாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு இந்த கில்ட்டுங்கிறது வருது அண்ட் இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ப்ளீஸ் சஜஸ்ட் மீ டு டூ எனி திங். ஸோ இதுலேருந்து நான் வெளியே வரணும். அண்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா? என்ன வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் கில்ட்டாக நடந்திருக்கா? உங்களுக்கு ஏதாவது கில்ட்டாக இருந்துச்சுன்னா அது என்னது? நான் சொன்னது இல்லாமல் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு உங்களுக்கு கில்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மதர்ஸ் எல்லாருமே நம்மளாம் தனி ஆள் கிடையாது. நம்மளுக்கு நிறைய பேர் இது மாதிரி தான் இருப்போம். ஸோ யூ ஆர் நாட் அலோன், ஐ எம் நாட் அலோன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். அண்ட் யாருமே தயவு செஞ்சு இந்த கில்ட்டுங்கிற விஷயத்த எடுத்துக்க கூடாதுன்னு நான் விஷ் பண்ணுறேன். ஏன்னா அது நடக்குமான்னு தெரில, பட் விஷ் பண்ணுறேன், கேட்டுக்கிறேன் காட் கிட்ட. ஸோ ஒர்க்கிங் போகிற மதர்ஸ்க்கு அதை விட கில்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள இந்த இடத்துல நான் மறந்துட்டேன். அதை விட கில்ட்டாக இருக்கவே முடியாது. பட் இருந்தாலுமே தே வில் ஹாவ் தேர் ஓன் டைம். அதனால ஒரு விஷயத்தை மறக்கிறதுக்காவது டைம் இருக்கும் அப்படின்னு ஐ ஹோப் ஸோ. ஸோ எல்லா மதர்ஸ்க்காகவும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறது வந்து நீங்கள் இன்றைக்கி பண்ணது போதும், தட்ஸ் இனஃப், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ப்ரீஷியஸ் டைம் ஆன் திஸ் வீடியோ. இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பாய்.